அமைதி என்னும் பரவச நிலையை கொடுத்து உங்களை ஞான பாதைக்கு கூட்டி செல்பவர் தான் உங்களுடைய குரு. கிடைத்துவிட்டால் பிடித்து கொள்ளுங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. குருவினுடைய கருணையான பார்வைக்கு முன்னால் நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், கொண்டு வந்த வினைதான் என்ன செய்யும். சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் படும்பொழுது இருள் விலகி செல்கிறது, பனி கரைந்து போகிறது. அதே போல குருநாதருடைய பார்வை உங்கள் மீது பட்டுவிட்டால் உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய பாவ பதிவுகள் அனைத்தும் தூய்மையாகிவிடும். இறைநிலையுடைய மறு அவதாரம் தான் குருமார்கள். குருநாதரை தேடி நாம போத்தவில்லை. குருநாதர் நம்மை தேடி வரும்பொழுது இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சூட்சுமமாகவும் உங்களுக்கு காட்சியளித்து வருவார், நேரடியாக வருவார். உங்கள் அறிவுக்கு தகுந்த, உங்கள் வாழ்க்கை கரை சேர்க்கக்கூடிய ஒரு குரு வந்துவிட்டால் அந்த குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரை பார்த்த உடனே உங்க மனதுக்குள்ளார ஒரு உற்சாகம் வந்துவிடும், ஒரு ஆனந்தம் வந்துவிடும், வாழ்க்கை உயர்வான பாதைக்கு செல்ல ஆரம்பித்து விடும். அப்படி சென்று விட்டால் அவர்தான் உங்களுக்கான குரு. குருவே சரணம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.